Hi friends, welcome to Tech 80 DBA. இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா how to create snapshot replication in SQL Server 2014. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய SQL admin. இதில் வந்து நான் ஒரு 2 ரோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 ரோல் இருக்கும். அதில் வந்துட்டு என்னுடைய SQL disk பார்த்திங்கன்னா SQL disk X node 01 and SQL disk Y node 02. ஓகே, இதில் வந்து SQL node 01ல் வந்துட்டு SQL disk X node 01 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி SQL node 02ல் SQL disk Y node 02 வந்து கொடுத்துருக்கேன். SQL node Y disk node 02ன்றது என்னுடைய சர்வர் நேம். நெக்ஸ்ட்டு வந்து SQL disk Y node 02 வந்து என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம். அதே மாதிரி SQL node 01லேயும் அதே மாதிரி தான் சேம். ஓகே, இப்போது என்னுடைய SQL node 02ல் வந்துட்டு டேட்டாபேஸ் இருக்குது. அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது கிளஸ்டரில் இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேட்டாபேஸ் கொடுத்துடலாம். ஸோ என்ன டேட்டாபேஸ்னால் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு SQL node 01ல் வந்து சாம்பிள் டேட்டாபேஸ் கொடுத்துருந்தோம். இப்போது இதுலேயும் வந்துட்டு நியூ டேட்டாபேஸ் வந்து சாம்பிள் டேட்டாபேஸ் நேமே கொடுத்துடலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ சாம்பிள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் டேபிள் எதுவும் இல்லை. இப்போது SQL node 01ல் போயிடலாம். இப்போது நம்ம டேட்டாபேஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இப்போ நம்ம சாம்பிள் டேட்டாபேஸ் இருக்கும், ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சிஸ்டம் டேட்டாபேஸில் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம சாம்பிள் டேட்டாபேஸ்க்கு நம்ம சம் செக்யூரிட்டி வந்து நமக்கு வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கணும். ஸோ லாகினில் போய்ட்டு என்னுடைய SQL node 01ல் அட்மினிஸ்ட்ரேட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ஸோ அதில் வந்துட்டு யூசர் மேப்பிங் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பர்மிஷன் இருந்தால் தான் நமக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால் பர்மிஷனுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ஜஸ்ட் இன்கேஸ் மேப் ஆகலாம், அது வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதில் யூசர் வந்துட்டு SQL node 01 அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. டிஃபால்ட் ஸ்கீமோ DBO கொடுத்துருங்க. அதேமாதிரி அது பப்ளிக் ஆல்ரெடி இருக்கும், DB_ஓனர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சாம்பிள் டேட்டாபேஸ்க்கும் SQL node 01 அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ளஸ் அண்ட் டிஃபால்ட் ஸ்கீமோ DB1 கொடுத்துருங்க. இன்கேஸ் எப்படின்னா அந்த ப்ரௌஸில் போய்ட்டு கிளிக் பண்ணி அந்த டாட் லைன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸில் போய்ட்டு DB1 சொல்லி கிடைக்கும், கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷனே பண்ண முடியும். ஸோ எந்த ரெப்ளிகேஷன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு சம் செக்யூரிட்டி கொடுத்தா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெப்ளிகேஷன்ஸ்க்கு உள்ளாரே போக முடியும். ரெப்ளிகேஷன் என்னென்னா ஸ்னாப்ஷாட் பப்ளிகேஷன் அது மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. மெர்ஜ் பப்ளிகேஷன், ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன், பேர் டு பேர் பப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் வந்து மெயின். இதை ஃபஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரெப்ளிகேஷன் ஃபோல்டர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு லோக்கல் பப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ பப்ளிகேஷன் ஆட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நம்ம டேட்டாபேஸ் பற்றி தான் சாம்பிள் டேட்டாபேஸ், அகெயின் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பப்ளிகேஷன் டைப் இதில் பார்த்தீங்கன்னா 4 பப்ளிகேஷன் டைப் இருக்குது. ஸ்னாப்ஷாட், ட்ரான்சாக்ஷனல், peer to peer and merge publication. So snapshot பார்த்தீங்கன்னா the publishers send a snapshot of the published data to subscriber at scheduled intervals. அந்த இன்டர்வல்ஸில் நம்ம வந்து டேட்டா வந்து ஷேர் ஆகும். ஓகே, அதுமாதிரி ட்ரான்சாக்ஷன் பப்ளிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து நம்ம டேட்டாபேஸ் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து அதிகமாக இருக்கனால நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்.
ஏன்னா நம்ம வந்து ஒரு 12 பார்த்தீங்கன்னா ஒரு 12 டேபிள்ஸ் மேலே இருக்கும். அதில் நிறைய கீஸ்லாம் வந்து அசைன் பண்ணியிருப்போம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, அதே மாதிரி யூனிக் கீ, கிளஸ்டர்ஸ், இண்டெக்ஸ், ஸோ அது மாதிரி நிறையா வந்து இந்த டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து நிறையா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இதில் வந்து நான் டேபிள் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஆர்டிக்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் போயிட்டிங்கன்னா அதில் செட் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் ஸ்டார்டில் போய்ட்டு செட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் டேபிள் ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் ரொட்டீன் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸாக இருக்கும். நீங்கள் ட்ரூ கொடுத்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் ஆகிக்கும், ஃபால்ஸ் வந்துன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாது. ஓகே, அந்த மாதிரி சேஞ்சஸ் எதாவது வேணும்னா நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. உங்களோட ஃபியூச்சர்ஸ் ஏதாவது ரிப்ளிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. ஓகே, ஜஸ்ட் இது ஃபார் இது டெமோ பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் ஆர்டிகல்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த டேபிள்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அதேமாதிரி ஃபில்டர் ரோஸ். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு டேபிளில் எனக்கு இந்த ரோ வேண்டாம், இந்த காலம்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்றது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி கூட எடுத்து நம்ம ஃபில்டரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் கிரியேட் ஸ்னாப்ஷாட் இம்மீடியட்லி அண்ட் கீப் த ஸ்னாப்ஷாட் அவைலபிள் இனிஷியலைஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது இதில் வந்து செக்யூரிட்டி செட்டிங்ஸ் ஒன்று கேட்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணுறோம், அதான் வந்து கொடுக்க போகிறோம். என்னுடைய ப்ராசஸ் அக்கௌண்ட் எதுனா skillnode 01/administrator அதை கொடுத்துருங்க. ஓகே, டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா skillnode 01 அட்மினிஸ்ட்ரேட்டர். இது தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளோட ரோட் பார்த்தீங்கன்னா skillnode 01. ஓகே, ஸோ skillnode 01 தான் கொடுக்கும். ஏன்னா 2 கொடுக்கக்கூடாது. skillnode 01 அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏன்னா இது வழியாக தான் வந்து நம்ம வந்து skillnode 01லேருந்து 02 வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் போயிருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம skillnode 01 வந்து பப்ளிஷர், skillnode 02 வந்து சப்ஸ்கிரைபர். ஓகே, இப்போ இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் அசைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ கிரியேட் த பப்ளிகேஷன். ஓகே, செலக்ட் ஆக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பப்ளிகேஷன் ஒரு நேம் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பண்ணுறது வந்துட்டு ஸ்னாப்ஷாட் பப்ளிகேஷன் இல்லையா? இதில் நம்ம என்ன கொடுக்கலாம், sample_pub அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, இப்போது சில பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ் வந்து எல்லா டேபிள்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ கிரியேட்டிங் பப்ளிகேஷன் சாம்பிள் அண்ட் பப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து இன் ப்ராசஸ் எல்லாத்தையும் வெயிட் பண்ணும். ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவில் தான் நான் காமிக்கிறேன். எதுக்கு நான் வந்து லைவில் காமிக்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது எரர்ஸ் ஏதாவது வந்துன்னா எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து நான் லைவில் கொடுக்குறேன். இல்லை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்லேயே காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ டைமில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது கிரியேட்டிங் பப்ளிகேஷன் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் பப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆடிங் த ஆர்டிக்கல் அப்படின்னும் போது நம்மளுடைய இப்போ டேபிள்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 11 டேபிள்ஸ் இருக்குது. இந்த 11 டேபிள்ஸ் வந்து இப்போ ஆட் ஆகிட்டு இருக்குது பப்ளிஷரில். இப்போ வந்து வந்துட்டு இன் ப்ராசஸில் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நார்மல் SQL சர்வருக்கும் நம்ம கிளஸ்டர் SQL சர்வருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டியூ டு டைம் வேரியன்ட் தான். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம். ஏன்னா நமக்கு டெமோ ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே, ஆர்டிக்கல் ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் ஏதாவது எரர் வந்து நம்ம பார்த்துடலாம் லைவில்.
ஸோ இது முடிஞ்சக்கப்புறம் ஸ்டார்டிங் த ஸ்னாப்ஷாட் பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ ரன்னிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் வந்து 11 ஆர்டிக்கிளில் 4th ஆர்டிகல்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. 3rd ஆர்டிக்கிள் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ என்னுடைய SQL கிளஸ்டர்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் கொஞ்சம் ஒரு பாருங்கள். முடிஞ்சளவு நீங்கள் ரெப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிளஸ்டர் ஓரியன்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். லோக்கல் சர்வருக்கும் ரெப்ளிகேஷன் கிளஸ்டர் ஓரியன்ட் சர்வருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே 5th ஆர்டிக்கிள் ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு நான் 2 நோட் கிளஸ்டரில் கொடுத்துருக்கேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4th நோடு அந்த மாதிரி 6th நோட் அந்த மாதிரி உங்களுக்கு 8 நோடு, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் ரெப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நோடு தட் இஸ் SQL நோட் 01, SQL நோட் 02, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டோட்டலாக வந்து 10 நோட் வச்சுட்டு SQL நோட் 01 மட்டும் பப்ளிஷராக வச்சுட்டு ரிமைனிங் 9 நோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் நீங்கள் டெமோ பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே ஆர்டிக்கல் 7 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு வெயிட் பண்ணுவோம். மோர் தென் 4 ஆர்டிக்கல் இஸ் பெண்டிங். ஓகே, வெயிட் பண்ணுவோம். Okay, completed 7th article. Okay, 9th of 11 is running. Okay, உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா டவுட்ஸ் இல்லை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள், கோரிஸ் தான் மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, எஸ் ஆடிங் ஆர்டிக்கல் 11th ஒன்று வந்துட்டோம். ஓகே, ஸோ ஃபினிஷ் ஆக போகுது. இன்கேஸ் எரர் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோடய மெசேஜில் காமிச்சிரும். ஸோ அது என்ன மெசேஜ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம வந்து லைவ்லேயே வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, எஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் த ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட். ஓகே, எஸ் அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நியூ பப்ளிகேஷன் ஷேர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ரிப்ளிகேஷன் நான் ஒருடைய நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் பப்ளிகேஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்ளிகேஷன் இதான் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் ரிப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதான் வந்து ஸ்னாப்ஷாட் ரிப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் இதை வந்து சப்ஸ்கிரைபில் எப்படி கொடுக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷனில் எப்படி வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு SQL நோட் 01 வந்து என்னோடய பப்ளிஷர், SQL நோட் 02 வந்து என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டராக எது யூஸ் ஆகும்னா SQL நோட் 01 தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து ரன் ஆகும். ஓகே, ஏன்னா அதான கான்செப்ட். ஓகே, இப்போது நான் SQL நோட் 02ல் நான் ரெப்ளிகேஷன் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் வந்து SQL நோட் 01ல் தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா SQL நோட் 02ல் வந்து இருக்காது. ஓகே, அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து SQL நோட் 02ல் இருக்காது. இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எதற்கு யூஸ் பண்ணால் SQL நோட் 02 தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ நியூ சப்ஸ்கிரிப்ஷன் விஷால் கொடுத்துடலாம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஏன்னா டேட்டாபேஸ் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். ஓகே, ஸோ நமக்கு வந்து கிடச்சிருச்சு சாம்பிள் _pub.
இப்போ க்ரியேட் பண்ண ரெப்ளிகேஷன் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் கிடச்சிருச்சு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது இதில் வந்து ரன் ஆல் ஏஜென்ட் அது இருக்க செலக்ட் ஆக செக் பண்ணிக்கோங்க. வித் ஏஜென்ட்டோடு தான் வந்து நம்மளுக்கு SQLDisk X-Node 01 சர்வர் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் சப்ஸ்கிரைபர், இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம SQLnode 02ல் இருக்கிற SQLDisk Y-Node 02 சர்வர் நேம், இன்ஸ்டன்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா SQLDisk Y-Node 02 தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இல்லை பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா லாகின் வந்து என்னுடைய SC லாகின் கொடுக்குறேன். இந்த சிஸ்டம் அட்மின் லாகின், இது வந்து SQL சர்வர் லாகின் நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சா. என்ன டேட்டா பேஸ் அப்படின்னா சாம்பிள் டேட்டா பேஸ். இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா SQLnode 02ல், இதில் இருக்குது பாருங்கள் டேட்டா பேஸ். இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா பேஸ் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணோம். இது வந்து எம்டி டேட்டா பேஸ் தான். ஓகே, இதில் எந்த டேபிள்ஸும் எதுவுமே இருக்காது. ஓகே, சரி, ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், டேபிள் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டேபிள்ஸுமே இருக்காது. ஓகே, ஸோ நம்ம பப்ளிஷன் மூலமா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம டேபிள்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது கனெக்ஷன் டு டிஸ்ட்ரிபியூட்டர், இதான் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த டாட்லைன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ராசஸ் அக்கௌண்ட் எதில் இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்ட் செக்யூரிட்டி தான். ஸோ SQLnode 01ல் இருக்கிற டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணோம் இல்லையா, சம் யூசர் மேப்பிங் பண்ண பாருங்கள். ஸோ அந்த யூசர் நேம் தான் கொடுக்கணும். செக்யூரிட்டியில் போயிட்டு இந்த லாகின்ஸில் போய் பார்த்தீங்கன்னா SQLnode 01//administrator. ஸோ அதுதான் வந்து நம்ம செக்யூரிட்டி கொடுக்கணும், ஏஜென்ட் செக்யூரிட்டி நம்ம கொடுக்கணும். SQLnode 01, ஏன்னா 01 தான் ஓனர் ஆஃப் த நோட். ஓகே, என்ன டேட்டாபேஸ் தான் சாம்பிள் டேட்டாபேஸ்க்கு வந்து ஓனர் ஆஃப் த நோட். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ பாஸ்வேர்ட் போட்டுடலாம். அதே சேம் பாஸ்வேர்ட் தான் நம்ம கொடுக்கணும். கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அதே சேம் பாஸ்வேர்ட் தான் கொடுக்கணும். தட்ஸ் அந்த பப்ளிகேஷன் டைம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே பாஸ்வேர்ட் தான் சேம் கொடுக்கணும். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. இம்பர்சனேட் டு SQLnode 01 அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துருச்சா. சப்ரைசர், தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் சப்ஸ்கிரைபர். ஸோ ரெண்டுமே சேம் பாஸ்வேர்ட் தான் கொடுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. ரன் கண்டிஷன், ரன் ஆன் டிமாண்ட் இருக்கும். ஸோ நம்ம ரன் கண்டிஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அதே மாதிரி இனிஷியலைஸ் வென் பார்த்தீங்கன்னா இமீடியட்லி கொடுத்துடலாம். ஓகே, இங்கே நம்ம பப்ளிஷில் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது கிரியேட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஏஜென்ட் டைப் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரன் கண்டினியூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செட்டப் பண்ணமோ அது வந்து இப்போது ஃபைனலாக காமிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கனெக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட சாம்பிள் டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, இந்த SQLnode 01. ஸோ அதில் டேபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போது சரி, நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன சொல்லுதுன்னா கிரியேட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் SQLDisk Y-Node 02. ஓகே, அது சர்வர் நேம், அது இன்ஸ்டன்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா SQLDisk Y-Node 02. ஓகே, ரன் ஆகிட்டுருக்க, வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி அது முடிஞ்சக்கப்புறம் ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்டும் வந்து நியூவாக க்ரியேட் ஆகும். ஓகே, ஆனால் மேக்ஸிமம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் வந்து மேக்ஸிமம் ஹவ் டு கான்ஃபிகர் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன்ஸ்,
ஸோ அதுமாதிரி ட்ரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன், மெர்ஜ் ரெப்ளிகேஷன், பியர் டு ரெப்ளிகேஷன், இதெல்லாம் வந்து இன்டர்வியூ டைமில் மோஸ்ட் ரிலவெண்ட் கொஷின்ஸ் அது கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஒரு வாட்டி கொஞ்சம் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும், எப்படி செக்யூரிட்டி கொடுக்கணும், எந்த டேட்டா பேஸ் வந்து யூசர் மேப்பிங் இருக்கும், அதுக்கு என்ன பாஸ்வேர்டு அப்ளை பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கிளியராக அந்த வீடியோஸ் வந்து 1 or more டைம்ஸ் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. ஸோ நமக்கு இன்டர்வியூ டைம்ஸில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம். ஓகே, ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் டெம்போ தான் காமிக்கிறேன். ஓகே, அதனால் கொஞ்சம் டைம் டிலே ஆகும், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்து ப்ராசஸ் வந்து லைவில் ரன் ஆகிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டெமோஷேஷன் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி நம்ம டேட்டாஸ்லாம் சின்க்ரைசேஷன் டேட்டாஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும். ஓகே, ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் வச்சுட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஒரு மோர் தேன் 2 நோட் கிளஸ்டர், 4 நோட் கிளஸ்டர், 6 நோடு, 8 நோட், 10 நோட்ஸ் வச்சுட்டு ஸோ இதே சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னென்னா நம்மளோட ப்ரைமரி நோட், தட் இஸ் பப்ளிஷர். ஸோ அதை லோக்கல் பப்ளிஷர் மட்டும் கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி ரிமைனிங் நோட்ஸ்லாம் வந்து கிளியராக பண்ணிடலாம். ஸோ அந்த பப்ளிஷரில் என்ன டைப் ஆஃப் பப்ளிஷர் கொடுக்க போகிறீங்கன்னா இப்போ மெயின் கான்செப்ட். ஓகே, அதில் 4 பப்ளிஷர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்னாப்ஷாட் பப்ளிஷர், மெர்ஜ் பப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன், அப்புறம் பியர் டு பப்ளிகேஷன். ஸோ இந்த லோக்கல் பப்ளிகேஷன் மட்டும் எப்படி கான்ஃபிகர் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் லோக்கல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு என்ன நோடு வேணுமோ அந்த நோடு மட்டும் கனெக்டிவிட்டி பண்ணி விட்டால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பப்ளிகேஷன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சிம்பிள் சினாரியா ரெப்ளிகேஷனோட சிம்பிள் கான்செப்ட் மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா SQL நோட் 01, SQL நோட் 02 இருக்குது. இதில் வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்து SQL நோட் 01 பப்ளிஷராக நான் வச்சுருக்கேன். SQL நோட் 02 வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக வச்சுருக்கேன். இதில் டிஸ்ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா SQL நோட் 01 தான். ஸோ இதுதான் வந்து டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, உங்கள் வீடியோஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணாமல் மெயிலிட்டு சென்ட் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து 1 or more டைம்ஸ் பாருங்கள். ஓகே, ஓகே, ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். கேஸ் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா மெசேஜில் காமிக்கும். ஸோ இது வரை எரர் வரல. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகே, எஸ், ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நைஸ்லி கோயிங் ஆன். ஓகே, எரர் வார்னிங் வந்து எதுவும் வரல. இன்கேஸ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜில் காமிக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ மோர்லெஸ் வந்து பப்ளிகேஷன்ஸ் வந்து மோர்லெஸ் சேமாக தான் இருக்கும். ஓகே, பட் கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஓகே, இந்த கான்ஃபிகர் பண்ணலாம் மோர்லெஸ் சேமாக தான் இருக்கும். ஓகே, அந்த பியர் டு பியர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த கான்ஃபிகர் பண்ணுறது மோர்லெஸ் சேமாக தான் இருக்கும். கான்செப்ட் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகே, அது மட்டும் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ ட்ரான்சாக்ஷன் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்,
ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன், அதேமாதிரி மெர்ஜ் பப்ளிகேஷன் இப்படி ஒர்க் ஆகும். அதேமாதிரி ஸ்னாப்ஷாட் பப்ளிகேஷன் இப்படி இருக்கும். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எந்த எரரும் வரல. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். இதான் வந்து நம்மளுடைய SQL disk y002, அது வந்து சர்வர் நேம். அதுமாதிரி SQL disk y002 வந்துட்டு அது இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, இப்போது நான் SQL 02ல் போய்ட்டு ரெப்ளிகேஷன் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணோம் இல்லையா SQL 02க்கு, அது வந்து நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். வெயிட் பண்ணுவோம், ரன் ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய SQL 01ல் சப்ஸ்கிரிப்ஷனில் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா வந்து SQL 02 லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ பேரலாக நம்ம கிளஸ்டராக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, டேட்டாபேஸ் இதுக்கும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். எஸ், இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம். லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். எஸ், கிடச்சிருச்சா? சாம்பிள் SQL. ஓகே, இது வந்து என்னுடைய லோக்கல் பப்ளிகேஷன்ஸ் ஃபார் SQL 01ல் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து SQL 02ல் பார்த்தீங்கன்னா இதான் வந்து SQL disk x001, அதான் வந்துட்டு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க இது. ஓகே, இது வந்து SQL disk x001 சர்வர் நேம். அதேமாதிரி SQL disk x001 இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து இப்போது லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷனில் கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஓகே, ஓகே, இப்போது பப்ளிகேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. வந்து SQL 02 அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போது லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷனை அந்த SQL disk y002 இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ஸ் நேம் அண்ட் சர்வர் நேம், அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ சின்க்ரைசேஷன் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சின்க்ரைசேஷன் டேட்டா ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து ரன் ஆகிறது வந்து ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது டேட்டாஸ் ஏதாவது வந்து நமக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இஸ் ரன்னிங் அண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ ரெஸ்பாண்ட் ஃப்ரம் த சர்வர். ஓகே, ப்ராசஸ் வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ரைட் கிளிக் பண்ணிட்டு லான்ச் ரெப்ளிகேஷன் மானிட்டர் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டேட்டாஸ் வந்து சென்ட் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம் அதில். ஸோ பப்ளிகேஷன்ஸ் மூலிமா, தட் இஸ் லோக்கல் பப்ளிகேஷன் மூலிமா சப்ஸ்கிரைப்ஸில் இப்படி வந்து டேட்டா வந்து ஷேர் ஆகிருக்குன்னு வந்து இதில் கிளியராக பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது டேட்டா நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட இதில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் போய்ட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இதில் பப்ளிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி SQL 02ல் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் பாருங்கள். இப்போது அதுக்கு டேட்டாபேஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், ஒரு வாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு சாம்பிள் டேபிள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிப்போம். இப்போ டேபிள் கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள் வந்து நமக்கு காப்பி ஆகிருக்கும். எஸ், காப்பி ஆகிருக்கா? எஸ், சூப்பர். சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இன்கேஸ் ஏஜென்ட்டில் கூட நம்ம டேட்டாஸ் இருந்தால் கூட வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் என்ன பண்ணுவோம், ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் இப்போ பார்த்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் மெர்ஜ் ரெப்ளிகேஷன், ட்ரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் அண்ட் பேர் டு பேர் ரெப்ளிகேஷனில் உங்கள் டேட்டாஸ் வந்து இதில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகே, இப்போது அந்த பப்ளிகேஷன் வந்துட்டு ஓகேன்னு இருக்குல்லையா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இன்கேஸ் ஃபில்டர்னால் கூட ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் வாட்ச் லிஸ்ட்டும் இருக்கும், ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ ஏஜென்ட்ஸும் ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ டேபிளாக நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருச்சு. ஓகே, ரெப்ளிகேஷன் மானிட்டர் வந்து ரன்னிங்கில் இருக்கும், வெயிட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்து என்ன டேட்டாலாம் காப்பி ஆகிருக்குன்னு நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரன்னிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். இப்போது இந்த ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் வந்து நம்ம என்னென்ன நோடெலாம் கனெக்ட் பண்ணமோ அந்த நோடெல்லாம் வந்து அதில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து லாஸ்ட் அண்டர் சின்க்ரனைசேஷன், லாஸ்ட்டாக நீங்கள் என்னென்ன டேட்டாலாம் சின்க்ரனைசேஷன் ஆகிருக்குன்றதை நம்ம அதில் வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரன்னிங்கில் இருக்க, வெயிட் பண்ணுவோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸ்லாம் பாருங்கள், நம்ம டேபிள்லாம் பாருங்கள், ஒரு டேபிளாக வந்துட்டு ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிருக்கு. ரன் ஆகி நம்ம டேபிள்ஸ்லாம் வந்துட்டு இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ அவர் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டேட் அண்ட் டைம், அது மாதிரி என்னென்ன அப்டேட் ஸ்கிரிப்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி அப்டேட் ஸ்கிரிப்ட் என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இருக்கும். அது இனிஷியலைசேஷன், ஸோ அதேமாதிரி ஸ்டார்டிங் ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் இப்படி வந்து ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து நம்மளுடைய லாஸ்ட் அண்டர் சின்க்ரனைசேஷனுடைய டேபிள்ஸோட லிஸ்ட் இது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டேபிள் சேஞ்சஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் வந்து ஸ்னாப்ஷாட் பப்ளிகேஷன் இது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸ் வந்து டேபிள்ஸ்லாம் வந்து நம்ம வேல்யூ பண்ணி மாற்றி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.